நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி நான்வெஜ் லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். அதுவும் மீன் குழம்பும் மீன் வறுவலும் பண்ண போகிறோம். நான் வந்து ஐல மீனில் மீன் குழம்பும் அப்புறம் வாவல் மீனில் வறுவலும் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். வறுவலும் அது போல் தான் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வறுவல். அது கூட சாப்பாடு ரசம் இதெல்லாம் தான் நம்ம பண்ண போகிறோம். எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஊற வச்சுட்டு மசாலாலாம் தடவி வச்சுக்க போகிறேன். தடவி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். இப்போ வாங்க அது மசாலா என்னென்ன வச்சு ஊற வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ மீனுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்தா போதும். இப்போ குழம்புக்கு தடவி வச்சாச்சு. 1/2 மணி நேரம் கழித்து குழம்பு வச்சுக்கலாம். இப்போ இதில் மீதி மசாலா இருக்குது கொஞ்சம். இது வறுவலுக்கு. இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு இதில் 1 டீஸ்பூன், இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் இதில் 1 டீஸ்பூன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கடையிலலாம் வாங்கி மசால் பொடி போட்டு நம்ம பொரிக்க தேவையில்லை. நம்ம வீட்டிலேயே பொரிச்சிக்கலாம். இது போல் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா மீன் பொரிக்கிறப்போ அந்த கருகிற ஸ்மெல் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அடிக்காது. இல்லைன்னா மீன் பொரிக்கிறப்போ கருகிற வாடை அடிக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குழம்புக்கும் மசால் தடவியாச்சு, வறுவலுக்கும் மசால் தடவியாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வறுவல்லாம் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு வறுவலுக்கு எல்லாம் மசால் தடவி வச்சு அரிசியெல்லாம் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டோம். அது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது ஊறினா தான் குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம எப்பயுமே குழம்புல மீன் போட்டோம்னா அது மறுநாள் சாப்பிட்றதுக்கு தான் அந்த மீன் ரொம்ப ருசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி மீனில் மசால் தடவி வச்சோம்னா அன்றைக்கே மீன் சாப்பிட்றப்போ உப்பு காரம்லாம் பிடிச்சி சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் எப்போ குழம்பு வச்சாலுமே எந்த மீன் செஞ்சாலுமே இதே மெத்தடில் தான் நான் மீன் குழம்பு செய்வேன். நீங்களும் இனிமேல் மீன் குழம்பு செய்கிறப்போ மீனுக்கு மசால் தடவி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மீன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதே போல் மீன் வறுவலுக்கு வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டை சுற்றி அந்த காரம் அடிக்கும் பார்த்தீங்களா, மீன் வறுக்கிறப்ப அதெல்லாம் இருக்காமல் சூப்பராக எந்த ஒரு மனமும் இல்லாமல் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கடையில் வாங்கின மீன் குழம்பு பவுடரில் தான் இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் வீட்டில் மசால் பொடி இருந்துச்சுன்னா அதில் எப்படி குழம்பு வைக்கலாம், இல்லை நம்ம மசாலா அரைச்சி எப்படி மீன் குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோவை அடுத்தடுத்து போடுறேன். இப்போ வந்து ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு மீன் குழம்பு நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சுக்கலாம். இதில் ஒரு படி அரிசி போட்டு ஊற வச்சு தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. குக்கர் மூடி போட்டு குக்கர் மூடி விசிலும் போட்டாச்சு. 3 விசில் விட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து குழம்பு ரெடி பண்ணலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மீனை மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு பல் இருக்கும், அதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டியாக கொஞ்சம் இஞ்சி, ஒரு இந்த சைஸுக்கு கொஞ்சம் இஞ்சி எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். 2 தக்காளி, இது போல் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த புளியும் தக்காளியும் கரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிச்சு. அதில் கொஞ்சம் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டு தாளிச்சாதான் நல்லாயிருக்கும். அதனால் வெந்தயம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, அடுத்து வெங்காயம் 3யுமே சேர்த்தாச்சு. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா கலர் மாறிடுச்சு. அதில்
தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சுருக்கோம். அதில் ஆச்சி மீன் குழம்பு தூள் இதில் சேர்த்துக்கிறேன். 50 கிராம் மீன் குழம்பு தூள் அதையும் சேர்த்து கலந்துடலாம். அதான் குழம்புல ஊற்றியாச்சு. மீன் குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம மீனில் முன்னாடியே உப்பு போட்டு தான் கலந்து வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம். குழம்பு வெந்து லைட்டாக மேலே எண்ணெய் தெளிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ மீனை குழம்புல சேர்த்துடலாம். இது வந்து அயில மீன். மீனெல்லாம் போட்டாச்சு. குழம்பு ஏற்கனவே வெந்துருச்சு. இப்போ மீன் வேகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை கூட கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்கிட்டா நல்லது. மீன் போட்டு 3 நிமிஷம் ஆச்சு. குழம்பும் நல்லா வத்தி இருக்கு, மீனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. அவ்வளோதான் மீன் குழம்பு. இப்போ மீன் குழம்பை தனியாக மாற்றி வச்சிடலாம். ரசம் செய்ய போகிறோம். சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். தக்காளி 2, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 6-7 பூண்டு பல் எடுத்திருக்கேன். மிளகு, ஜீரகம், பூண்டு, வரமிளகாய் போட்டிருக்கேன். அது கூட தக்காளி 2 அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் அரைச்சிக்கலாம். ரசத்துக்கு அரைச்சாச்சு. இதை புளி கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள்தூள். அடுத்து ரசத்தை ஊற்றிடலாம். கொஞ்சம் மல்லித்தலை, ரசத்துக்கு தேவையான உப்பு, ரெடி. ஒரு கொதி வந்ததுமே ரசத்தை இறக்கிக்கலாம். ரசம் வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ மீன் பொரிச்சுக்கலாம். மீன் பொரிக்க எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மீன் போட்டுக்கலாம். போட்டதுமே திருப்பி போடக்கூடாது. போட்டதுமே திருப்பி போட்டோன்னா அது வந்து மீன் வந்து பிஞ்சு போயிடும். அதனால போட்டு அதுவே மேலே வரும். நம்ம தொட்டோம்னா அதுவே அசையும். அப்போ திருப்பி போடணும். இப்போயே திருப்பி போட்டோம்னா மீன் வந்து அடியில் ஒட்டிட்டு பிஞ்சு போயிடும். அவ்வளோதான். மீன் 2 பக்கமும் திருப்பி போட்டு வெந்துருச்சு. நம்ம போட்டதுமே நல்லா அப்படியே பொங்கிட்டு இருந்துச்சு எண்ணெய். இப்போ பாருங்கள், அது சைலண்ட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் மீனை. அவ்வளோதான், மீன் வறுத்தாச்சு. சமையல் எல்லாம் முடிஞ்சாச்சு. சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம் 4ம் வச்சாச்சு. நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா 20லேருந்து ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே மட்டும்தான் ஆகும். சீக்கிரம் ரெடி ஆயிரும். சமைக்கிறதுக்கு வந்து நின்றுட்டு எல்லாத்தையும் வெங்காயம் உரிக்க, மசால் தடவி வைக்க, இப்படி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் சமைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சமைக்கிறதுக்கு வந்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷமே போதுமானது உங்களுக்கு சமைக்கிறதுக்கு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம், அப்புறம் சாப்பாடு. ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் இது. இதே போல் லஞ்ச் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே போல் தான் அடிக்கடி செய்வேங்க. அந்த மாதிரி ஒரு ருசியான ஒரு லஞ்ச் மெனு இது போல் டெய்லி லஞ்ச் மெனு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே லஞ்ச் மெனு பார்த்து நீங்கள் சமையல் செய்யலாம்.